சேது, அத்தா என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? கச்சேரி எதுவும் நடக்க போகுதா? கச்சேரியில தான் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம்? ஆ, ஓ, பொங்கல்ல அதான் விசேஷமா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ம், ஆமா அத்தா. இதெல்லாம் நம்ம கிராமத்தை தான் பார்க்க முடியும். ஓ, இந்த மாபெரும் சிலம்பம் போட்டியில் சிபி சக்கரவர்த்தி போட்டியாளராக களமிறங்க இருக்கிறார். ஹே, பரவாயில்லையே, இந்த ஊர்லயே சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் போலயே. பெரிய சிலம்படக்காரன் நினைக்கிறேன். அத்தா, எனக்கு என்னமோ உங்களை தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. எது, நானா? ஆ, இருங்க. சென்னையை சேர்ந்த ஜனகாம்பாள் அவர்களின் பேரன் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு அசத்த போகிறார். டேய். அவரை நமது ஊர் சார்பாக பலத்த கை தட்டலோடு ஆரவாரமாக வரவேற்போம். டேய், ஏன் பேர யாரா கொடுத்தது? தெரியல அத்தா. ஆமா, என்ன கேட்காம யார் பேர் கொடுத்தா? தெரியலையே. நீங்க ரொம்ப திறமையான ஆளுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களே பேர் எழுதிட்டாங்க போல. ஏய், இதெல்லாம் ஓ வேலையா? ஐயோ, நான் இல்லப்பா. இத பாரு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஆளை விட்டுரு. சார், நீங்க ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன். சிலம்பாட்டத்துக்கே இப்படி பயப்படுறீங்க. என்னது இது? என் புள்ள சண்டைக்கு போய் கை கால்லாம் அடிபட்டா யார் பொறுப்பாகிறது? அதெல்லாம் அவன் ஒண்ணும் ஆட மாட்டான். ம், அத்தை சொல்லுங்க, நீங்க சொன்னதா கேட்பாங்க. மீனா, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் போட்டியில கலந்துக்கலனா அது அவமானம். தப்பா பேசுவாங்க. ம், டேய், என்ன? ஆமா அத்தா. ஐயோ, என்ன அத்தை? ஜானு, ஜனமா வேண்டாம், விடுங்க. பாவம், ரொம்ப பயப்படுறாரு. இதெல்லாம் தெரியாது போல. போட்டியில கலந்துக்கவே பயப்படுறாருன்னு நானே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் தோத்து போனா அது அதை விட அசிங்கம். ஏய், என்ன, யாரு தோத்து போவா? சார், நீங்க தான் பயப்படுறீங்களே. அதெல்லாம் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல சொல்றா சேது. ம். அண்ணா, இறங்கி ஆடுனா நீதான் ஜெயிப்ப. எல்லாரும் கிண்டல் பண்றாங்கல்ல, விடாதன்னு போன. ஏய், சும்மா இரு. தம்பி, இறங்கி ஆடுப்பா. இந்த மாதிரி ஊருக்குள்ள சிலம்பாட்ட போட்டியில கலந்து ஜெயிக்கிறதெல்லாம் மரியாதைப்பா.